ஒரு அப்பாவுக்காக ஒரு மகன் வந்து 11 வருஷமாக இப்படி ஒரு கூட்டம் நடத்துகிறாரு அப்படின்னோடனே நான் எனக்கு எங்கள் அப்பாவை பற்றிய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. அதுதான் ஒரு மிகச்சிறந்த உரையாக இருக்க முடியும் அப்படின்னுச்சு. எங்கள் அப்பா ஒரு டீச்சர். அவர் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் பெருசாக விடுதலை போராட்டத்துக்கெல்லாம் ஈடுபட்டு அப்புறம் வாத்தியார் ஆகி அப்புறம் ரிட்டையர் ஆகி இப்போ நான் நிறைய பேரை பார்ப்பேன். ஒரு 60 வயசில் நமக்கு வந்து என்ன மிஞ்சி இருக்கும் அந்த லைஃப்பில் அப்படின்னா நினைவுகள் மட்டும்தான். நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன்னா, என் கிராமம் எப்படி இருந்துச்சுன்னா, என் கூட பிறந்தவங்க எப்படி இருந்துச்சுன்னா, என் கல்யாணம் எப்படி இருந்துச்சுன்னா, நினைவுகளை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுலே தான் நம்முடைய 60 வயசுக்கு மேலே இருக்கிற லைஃப் வந்து போகும். எங்கள் அப்பாவனுடைய 60 வயசை நான் மேடையில் உட்காந்து யோசிச்சுனே இருந்தேன். எங்கள் அப்பா தன்னுடைய சின்ன வயது நினைவுகளை பேசிக்கினே இருந்திருக்கார். அவருக்கு 21 வயசில் ஒரு சூசைடு அட்டம் பண்ணார். அவருக்கு வந்து ஒரு தற்கொலை எண்ணம் வந்து ஒரு எட்டி மரத்தில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, நீங்கள் யார் பேசலான்னு நான் நிறுத்துறேன் சார், எனக்கு உண்மையிலே பேச தெரியாது, ப்ளீஸ் சார். அவர் வந்து கயிறுலாம் போட்டுட்டு கோட்டாங்கல் அப்படின்னு ஒரு பாறை மேலே ஏறி இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் தூக்கு மாட்டி செத்தலாம் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக அன்றைக்கி வந்து 10 நிமிஷத்தில் ஒரே வான வேடிக்கைகள்லாம் நடக்குது. அவருடைய மனநிலைக்கு அன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு தெரியல. தீபம் அன்னைக்கு இப்படி தீபம் ஏற்றுறதுக்கான வான வேடிக்கைலாம் நடக்குது. இவர் பார்த்துன்னு இருக்கும்போதே மலை உச்சியில் ஒரு தீபம் எரியுது. திடீர்னு அவருக்கு அந்த நிமிஷம் வந்து அந்த சூசைடு எண்ணம், தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறார். 2 நாள் பொறுத்து தான் அந்த கயிறெல்லாம் போய் எடுத்துன்னு வராங்க. எங்கள் அப்பா வந்து கடைசி வரையிலும் ஒரு நாத்திகராக இருந்தார் அப்படின்னு நாங்களாம் நம்பினோம். ஆனால் லைஃப்பில் ஒரே ஒரு நாள் அந்த தீபத்தன்னைக்கு காலையில் ஒரு 9-10 மணிக்கு சைக்கிள் எடுத்துன்னு எங்கேயோ போயிடுவார். எங்கன்னு எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. ஒரு 1 மணி 2 மணிக்கு மறுபடியும் திரும்பி வருவார். ரொம்ப நாளாக எங்களுக்கு அவர் எங்கே போகிறாரு, எதுக்கு போகிறாரு எதுவுமே தெரியாது. அப்புறம் அவர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அவருக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வந்துச்சு. பெட்லேயே இருக்க வேண்டிய ஒரு மாதம் இருந்தார். ஒரு நாள் தீபம் அன்னைக்கு இதை நான் வந்து ஒரு லெஃப்ட்டு ஐடியாலஜிலேருந்து வர ஆள். எனக்கு வந்து ஆன்மீகம், கடவுள் அந்த மாதிரி எந்த நம்பிக்கையும் இல்லாதவன். எங்கள் அப்பாவும் அப்படி தான் இருந்தார். அவருக்கு லெஃப்ட் ஐடியாலஜி இல்லை, ஆனால் ஒரு நாத்திகனாக இருந்தார். ஆனால் கடைசி வரலும் அவருக்கு வந்து என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, தீபம் அன்னைக்கு நானும் என் ஒய்ஃப்லாம் போய் மாடியில் தீபம் ஏற்றுறதுக்காக போகிறேன். என் ஒய்ஃபை கேட்டு இன்றைக்கி தீபமாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்ப்பா, நான் தீபம் ஏற்றனோடனே சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ரகசியமாக என்னையும் என் ஒய்ஃபையும் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அநேகமாக அடுத்த தீபம் பார்க்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஒவ்வொரு தீபத்தன்னைக்கும் நான் காணாத போயிடுவேன்னு நீங்கள் தேடி இருந்தீங்கள, நான் போய் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு ஆன்மீகத்தோடு சின்ன துளி அளவு நம்பிக்கை இருந்துச்சு. அது என்னென்னா, நான் வந்து தீபத்துக்கு என் பேரில் போய் ஒரு நெய் குடம் கட்டுவேன். அதை வந்து நான் செத்துட்ட பிறகு நீயும் பவாவும் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னார். நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் நம்பணும், நான் எழுதியிருக்கேன். நாங்கள் மாடியில் போய் தீபம் பார்த்துட்டு கீழே வரும்போது அவர் இறந்துட்டார். ஒரு தீபத்தன்னைக்கு அவருடைய சூசைட்லேருந்து அவர் பிழைச்சார். ஒரு 50-60 வருஷம் பொறுத்து ஒரு தீபத்தன்னைக்கு அவர் இறந்தார். இந்த சரடு இருக்குல்ல, யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சரடு. ஒரு நாத்திகன் ஏன் தீபத்துக்கு போய் நெய் கட்டணும், நெய் குடம் கட்டணும், அவருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், ஒரு மார்க்சிய குடும்பத்திலேருந்து ஏன் ஒரு ஆள் அங்கே போகணும், இந்த புரிந்து கொள்ள முடியாத ஒரு மிராக்கலான இடம் தான் லிட்ரேச்சர், அதுதான் இலக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதை யாரோ ஒருத்தர் என்னுடைய புத்தகத்திலேருந்து படிச்சுட்டு, எனக்கு அவருடைய பெயர் கூட தெரியாது, தென்காசிலேருந்து வருஷத்துக்கு ஒரு தாட்டி தீபத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார். பவா சார், இந்த வருஷமும் அப்பா பேரில் நெய்க்கூடம் கட்டுவீங்க தான் நான் அப்படின்னு கேட்பார். ஆமாம், அதுக்கு நான் உங்களுக்கு ஜிபேவில் பணம் அனுப்பிச்சிக்கிறேன், என் பணத்துலேருந்து அந்த காசை கட்டணும். இந்த நெருக்கத்தில் ஆனது தான் மனித உறவுகள். நான் அப்பாவை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் நிறைய விஷயங்களை பேசிக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு ஒரு நிறைய பேருக்கு அப்பாக்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன், நிறைய பேருக்கு அப்பாக்கள் பெரிய விரோதிகள். எங்கள் அப்பா பேரையே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நூற்றுக்கணக்கான பிள்ளைங்களே எனக்கு தெரியும். நான் இப்போ மேடையிலேருந்து எங்கள் அப்பாவுக்குலாம் நான் என்ன செஞ்சேன், ஒன்றுமே செய்யலை. ஆனால் அவர்கிட்டருந்து நிறைய விழுமியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அவர்கிட்டருந்து நிறைய எத்திக்ஸை நான் என்னுடைய தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டேன். நண்பர்களே,
நான் 7ஆம் வகுப்பு படிக்கிற போது ஒரு தனியார் பள்ளியில் டியூஷன் படிக்கலை, 50 ரூபா கொடுத்து டியூஷன் படிக்கலை என்பதற்காக ஒரு வாத்தியார் வந்து என்னை ஃபெயில் ஆகிட்டார். என் வாழ்க்கையில் தடவி பார்த்தால் தெரிகிற தழும்பு மாதிரி இன்றைக்கும் அந்த விஷயம் வந்து எனக்கு, ஏன்னா நான் நல்ல ரேங்க் ஸ்டூடெண்ட், 4வது 5வது ரேங்க் எடுக்கிற ஒரு பையன். 7ஆவதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஒரு ஈஸி சேர் போட்டு உட்காந்துக்கிறாரு. என்னடா அப்படின்னு கேட்டார். நான் ஃபெயில் ஆகிட்டேன். நீ எப்படி ஃபெயில் ஆவ? ஏன்னா எங்கள் அப்பாவே ஒரு வாத்தியார், தான் பையனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு அவருக்கு தெரியும். இல்லை, ஃபெயில் லிஸ்ட்டில் தான் என் பேர் இருக்குதுன்னு சொன்னேன் நான். அவர் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு கதர் சட்டை போட்டுக்கின்னு வா அப்படின்னு. எங்கள் ஊரில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிரிவலம், அண்ணாமலையார் கோவில், ரமணாசிரமம், யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம், இது மட்டும் திருவண்ணாமலையின் அடையாளங்கள் இல்லை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அடையாளமோ அதுக்கு நிகரான இன்னொரு அடையாளம், நான் படித்த டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்கிற ஸ்கூலினுடைய ஒரு ரெட் பில்டிங் இருக்குது. அந்த கட்டடத்துக்கு நிகரான ஒரு கட்டடத்தினுடைய அழகை நான் பார்த்ததே இல்லை. அந்த கட்டடத்து மேலேருந்து அந்த மரப்படிக்கட்டில் இறங்கி வர்றது ஹெட்மாஸ்டர் காலா, பிரேமா டீச்சர் காலடிகள் சத்தமானு எனக்கெல்லாம் தெரியும். அவ்வளவு பிரமாதமான கட்டிடம் அந்த கட்டிடம். அந்த கட்டிடத்துக்குள்ளே தான் அசரையார் ஐசக் அப்படின்னு ஒரு பெரிய ஹெட்மாஸ்டர் அண்ட் ஒரு குறுநில மன்னர் மாதிரி இருப்பார். அவரை பார்க்குறதுக்கே 3 பியூன்களை தாண்டி போகணும். எங்கள் அப்பா போய் என்னை சின்ன பையனாக என்னை கூட்டின்னு போய் ஹெட்மாஸ்டரை பார்க்கணுன்னு சொல்கிறார். ஒரு 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த ஹெட்மாஸ்டர் அறையில் நானும் என் அப்பாவும் அனுமதிக்கப்படுறோம். எங்கள் அப்பா போய் அவர்கிட்ட சொல்கிறாரு, என் பையன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இன்னமும் அது அப்படியே ஞாபகம் இருக்குது. அந்த ஹெட்மாஸ்டர் சொல்கிறாரு, சரியாக படிக்கலைன்னா ஃபெயில் ஆவான் தான் அப்படின்றார். எங்கள் அப்பா சொல்கிறாரு, சரியாக படிக்கலைன்னா ஃபெயில் ஆவான், சரியாக படிக்கிற பையன் எப்படி ஃபெயில் ஆவான் அப்படிங்கிறார். நீ சொல்லாத அது என் பையன் ஆன்சர் ஷீட் கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்படி பேசும்போது நானும் வாத்தியார் தான்னு எங்கள் அப்பா சொல்கிறார். உடனே அந்த ஹெட்மாஸ்டர் சொல்கிறேன், நீனா ஒரு ஆஃப்டர் ஆல் 2nd கிரேட் வாத்தியார், நான் இவ்வளோ பெரிய ஸ்கூலை நிர்வகிக்கிறேன், நீ வந்து என்கிட்ட நியாயம் கேட்குற. ஒரு உலகத்தில் நண்பர்களே, ஒரு மனிதன் அப்பாவின் முன்னால், மகனின் முன்னால் ஒரு அப்பா அவமானப்படுத்தப்படவே கூடாது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய அவமானம் தான் பெத்த பிள்ளைக்கு முன்னால் ஒரு அப்பா அவமானப்படுவது. நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பைசைக்கிள் தீஃப்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் ஒருத்தன் வந்து சைக்கிளை திருடிடுவான், போஸ்டர் ஓட்டுறவன், ஒரு இட்டாலி படம்னு நினைக்கிறேன். சைக்கிளை திருடிடுவான். அவன் பையன், போலீஸெல்லாம் பிடிப்பாங்க, அவன் பையன் வந்துடுவான். பையன் தன்னை பார்க்குறான்னு அந்த அப்பா பார்த்துருவார். ஐயோ, நம்ம புள்ள எதிரில் நம்மளை ஒரு திருடன் தான் அவன், சைக்கிள் திருடன். அவன் வந்து ஒரு நடித்து காமிப்பான் அவன் பையன்கிட்ட, திருடலப்பா, இது ஒரு ட்ராமா நடக்குது, நான் இந்த ட்ராமாவில் நடிச்சுன்னுக்கிறேன். மகன் முன்னால் அப்பாக்கள் அவமானப்படுது. என் முன்னால் எங்கள் அப்பாவை அந்த ஹெட்மாஸ்டர் வந்து அவமானப்படுத்துகிறார். உடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு, எங்கள் அப்பா திடீர்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணார். தான் போட்டு அந்த வெள்ளை சட்டையை, கதர் சட்டையை அப்படி கிழிச்சார். அப்படி பட்டன்லாம் சிதறி போய் அவருடைய டேபிளில் போய் விழுது. அவர் பயந்துட்டார். அவர் எழுந்துச்சு நிற்கிறார். நான் அப்படின்ட்டு பாரியா அப்படின்னு காமிக்கிறேன். எங்கள் அப்பாவுடைய இந்த லெஃப்ட் ஷோல்டரில் இவ்வளோ பெரிய தழும்பு இருக்குது. நான் ஒரே பையன் எங்கள் அப்பாவுக்கு, அதனால தான் எனக்கு செல்லதுரையெல்லாம் பேர் வச்சார். நைட்டில் எப்பயுமே அந்த லெஃப்ட் ஷோல்டரில் போட்டுன்னு தான் என்னை நடப்பார் எங்கள் அப்பா ரொம்ப தூரமாக. ஒரு நாள் கூட அந்த தழும்பு என்னன்னு நான் கேட்டதே இல்லை. அன்றைக்கி தான் எங்கள் அப்பா சொன்னார், வெள்ளைக்காரன் சுட்டதையா என்ன, என் மேலே நின்று இந்த 2 பேரும் புணமாக கீழே விழுந்தாயா, நான் மட்டும்தான் தப்பிச்சேன். இப்படிலாம் நாங்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டது இந்த மாதிரி அயோக்கியன்லாம் அந்த சீட்டில் உட்கார வைக்கிறதுக்காயா அப்படின்னு கேட்டார். கேட்டு வெளியே வரோம். எனக்கு அழுக தாங்கலை. எங்கள் அப்பா வந்து சைக்கிளில் ஏறிக்கிட்டா அப்படின்னு சொன்னார். சைக்கிள் ஏறினோடனே எங்கள் அப்பா சொன்னார், பாவா என்னை கெட்டியமாக பிடிச்சிக்கையா அப்படின்னார். நான் பிடிச்சிக்கினேன். இன்றைக்கும் அந்த பிடி எனக்கு தளரவே இல்லை. இந்த அப்பாவை கெட்டியமாக பிடிச்சிக்கிறது இருக்கிறதில்ல, அது செல்வகுமார் மாதிரி சிலருக்கு ரொம்ப முக்கியமான இடம்னு நினைக்கிறேன். பல பேர் விட்டுருவோம் நடுவில், என்னென்னமோ இந்த லௌகீக வாழ்க்கையில் அப்பாவை விட்டுருவோம், டக்குன்னு விட்டுருவோம். அந்த விழுமியத்தை என்னை பிடிச்சிக்கன்னா அவரை பிடிச்சிக்கிறது இல்லை. அவருடைய அறத்தை, அவருடைய கொள்கைகளை, அவருடைய சரீரத்தை, அவருடைய நேர்மையை அப்படியே அடுக்கி கொண்டே போகலாம். அதை பிடித்து கொள்கிறவன் பெரிய ஆளாகும். பிரபஞ்சன், இங்கே நிறைய பேர், தீன் உட்பட நிறைய பேர் பிரபஞ்சனுடைய வார்த்தைகளை உச்சரித்தாங்க. எனக்கு ஏன் பிரபஞ்சனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா,
அந்த ஆள் வந்து ஏதோ ஒரு வகையில், நீங்கள் மானுடம் வெல்லும் புத்தகத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு அந்த புத்தகம், அந்த கதை எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஒரே ஒரு இடம் ஞாபகம் இருக்குது. அவள் ஒரு பொண்ணு இருப்பாள், ஒரு வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு. அவள் அந்த பொண்ணு உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கணும்ல சார், கடவுள் வந்தார்னா கடவுள்கிட்ட கேட்கணுன்னு. அந்த பொண்ணுக்கு என்னதம்மா கோரிக்கை இருக்கும்? அந்த பொண்ணு முட்டி போட்டு சொல்லுவாள், சேசுவே, நான் குளிக்கும் போது யாரும் பார்க்காமல் இருக்கிற ஒரு மறைவிடத்தை தாரும்னு கேட்பாள். சோறுலாம் இல்லை, வசதியான வாழ்க்கைலாம் இல்லை, நான் குளிக்கிறல்ல தினந்தோறும், அப்போ என்னை யாரும் பார்த்துடக்கூடாது, அப்படி ஒரு மறைவிடத்தை மட்டும் எனக்கு தாரும் சேசுவே அப்படின்னு ஒரு பொண்ணு வேண்டிக் கொண்டாள் என்று பிரபஞ்சன் அந்த கதையில் எழுதியிருப்பார். அவர் வந்து தியாகின்னு ஒரு கதை எழுதுகிறார். அந்த கதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வரும். நான் எந்த முன்னேற்பாடோடும் உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசணும் அப்படின்லாம் அந்த மேடைக்கு வரவே இல்லை. இந்த மேடையில் உட்காந்து இப்படி கீழே வரும்போது உங்களுடைய முகத்தை பார்க்கிற போது எனக்கு என்ன தோணுதோ அதை பேசினா போதும் அப்படின்றால் நான் தான் முதல்ல சொன்னேன். ஏனென்றால் நான் ஒரு ப்ரொஃபஷ்னலான பேச்சாளர் கிடையாது. இந்த தியாகி கதை வந்து ரொம்ப பிரமாதமான கதை. லைஃப்பில் வந்து நம்ம ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை. நம்முடைய அழுக்குகளை, நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஈகோ, பணம் சம்பாதிப்பது, புகழின் உச்சத்தில் இருப்பது, அதிகாரத்தில் இருப்பது, அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களோடு ஒட்டிக்கொள்வது என்கிற எல்லா விஷயத்தையும் கழுவி ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குவது தான் இலக்கியம். அதைத்தான் திரும்ப திரும்ப பிரபஞ்சனோ ஜெயகாந்தனோ மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரபஞ்சனுடைய அந்த தியாகி கதையில் ஒரு 70-75 வயசு காங்கிரஸ் தியாகி வந்து ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு போவார். அங்கே போய் இந்த தியாகிகள் பென்ஷன் கொடுக்குறாங்களா, அந்த சீட் எது அப்படின்னு கேட்பார். ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் உட்காந்துமா, அவங்ககிட்ட போய் ஒரு நிப்பர் என்ன அப்படின்னு கேட்பான். நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கெலாம் போனீங்கன்னா அவங்க லாங்குவேஜே மாறிடும். அவன் எதிரில் வந்து நிற்கிறான்ல, அவங்ககிட்ட அவன் பேசுகிற விதமே வேறு. அப்புறம் சார், ஏதோ ஒரு வகையில் இந்த வெற்றி அடைந்தவர்களுக்கு வந்து சீட் வந்து அந்த பக்கம் இருக்கும். அந்த பக்கம் கலெக்டர்லாம் அந்த பக்கம் இருப்பார், தொழிலதிபர்கள்லாம் அந்த பக்கம் இருப்பாங்க. நாம் எதிரில் போய் நிற்போம்ல, அவங்க என்ன அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வெற்றி அடைஞ்சிட்டான் அவன். நீங்கள் வந்து என்னவோ, நீங்கள் அவனை விட பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய தயவுக்காக தான் நீங்கள் போய் அவன் முன்னாடி நிற்கிறீங்க. அவன் கேட்பான் அந்த ஜூனியர்னா, நில்லு. அவன் ஏதோ ஃபைல் பார்ப்பான், கொண்டாந்து பார்த்து வா என்ன. அவர் சொல்லுவார், என்ன பென்ஷன் வரல, எத்தனை மாதம் வர்றேன்னு ஆரம்பிப்பான். அவர் சொல்லுவார், இல்லை பென்ஷன்லாம் கரெக்டாக வருது, இந்த மாதத்துலேருந்து பென்ஷன் வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போக வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி தான் அந்த கதை ஆரம்பிக்கும். நான்லாம் நிமிந்து உட்காந்துட்டேன். நான் இப்படி ஒரு ஆளான். அவனே நிமிந்து உட்காந்துருவான் அந்த ஜூனியர். என்னது? ஒன்றும் இல்லை சார், நான் வந்து 7 வருஷமாக பென்ஷன் வாங்குகிறேன், இந்த மாதத்துலேருந்து எனக்கு பென்ஷன் வேணாம் அப்படின்னு எழுதி கொடுக்க வந்து. அப்படி ஒரு ஆள் இல்லவே இல்லை. அதுக்கு என்ன ஜியோடே அவனுக்கு தெரியாது. ஒரு ஆள் பென்ஷன் வேணான்னா அந்த பேப்பரை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அவங்க இப்போ பெரியவரே, இதுவரையிலும் யாரும் பென்ஷன் வேணான்னு எழுதி கொடுக்கல, ஏன் வேணான்றான்னு கேட்பான். அவர் சொல்லுவார், அப்போ தான் முதல் முறையாக உட்காருன்னு. நண்பர்களே, நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கலாம், ஆனால் நேர்மை, அறம் என்பதற்கு இந்த உலகத்தில் இன்னமும் ஒரு இடம் இருக்கிறது. ஒருத்தன் பென்ஷன் வேணாம், நான் வாங்க விரும்பலை என்ன சொன்னேன், அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் உட்காருன்னு. இது ரொம்ப அது ஒரு நல்ல வெயில் காலம், துண்டில் தொடச்சின்னு உட்காருவார். ஏன் பெரியவரை பென்ஷன் வேணான்ற அப்படின்னு அவர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, நான் இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்காகலாம் போராடினேன், அதுக்கு தான் பென்ஷன்லாம் வாங்கினேன். அது வந்து ஏதோ செஞ்ச வேலைக்கு கூலி வாங்கின மாதிரி ஒரு அருவருப்பை கொடுத்துன்னே இருந்துச்சு. ஆனால் என் பையன் இந்த மாதம் வேலைக்கு போயிட்டான், இந்த 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிடுவான், அதுக்குள்ளே எனக்கு பென்ஷன் வேணாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு தான் வந்தேன். இல்லை பெரியவரை, உங்கள் வீட்டில் 10 பேர் வேலைக்கு போனால் கூட பென்ஷன் வாங்கலாம். அவன் சொல்லுவான், அவன் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பேசுகிறவன்ல, அதற்கெல்லாம் தடை இல்லை, அதனால் நீ வாங்கிக்க. இல்லை தம்பி, எனக்கு வேணாம், நானே நெருப்பு மேலே நடந்த மாதிரி நடந்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாள், எப்படா இந்த நாள் வரும், என் புள்ள வேலைக்கு போயிட்டான், இனிமேல் எனக்கு பென்ஷன் வேணாம், நீங்கள் வேணான்னு சொல்லுங்கள். இப்போது இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். அவங்க அப்பா, நீங்கள் பாண்டிச்சேரியாவே சொந்த ஊர் அப்படின்னு. ஆமாம், இந்த நேரு ஸ்ட்ரீட்டில் எஃப்எம் ட்ரேடர்ஸ்னு ஒரு பெரிய இரும்பு கடை இருந்துச்சுல. ஆமாம்மா, எங்கள் அப்பாலாம் சொல்லுங்க, அந்த கடை நம்மளுக்கு தான் அப்படின்வார். அப்புறம்
ஒன்றும் இல்லை, பர்ச்சேஸ்க்காக ஒரு நாள் மெட்ராஸ்க்கு போனேன். பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு. சாயங்காலம் மகாத்மா காந்தி பேசுகிறாரு மெரினா பீச்சில்னாங்க. சரி, அவர் பேச்சை கேட்டு வரலாமேன்னு போனேன் தம்பி. போய் பேச்சு கேட்டனா அப்புறம் அவர் கூடயே போயிட்டேன். கடை என்னாச்சு அப்படின்னு, அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரியாது, அப்படியே போயிட்டேன். இவன் சொல்லுவான், ஏன் நீங்கள் வியாபாரத்தை பார்த்துக்கினே அரசியலில் இருந்திருக்கலாம்ல. இல்லை தம்பி, நீ இந்த காலத்தை வச்சு நீ பேசுகிற, எங்கள் காலம் ஃபயர், நெருப்பு, அது வேறு, அதெல்லாம் என்னால் விளக்க முடியல. அப்படியே காந்தி கூடயே போயிட்டேன். சபர்மதி ஆசிரமத்தில் இருந்தேன். அப்புறம் பார்த்தா என் கடைலாம் சீரழிஞ்சு போயிருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு யாருமே உங்களை கண்டுக்கலையா? அப்போ அவர் சொல்லுவார், இல்லை, இந்த எஃப்எம் மரக்காயர் அப்படின்னு ஒரு எஃப்எம் ஃபரூக் அப்படின்னு ஒரு மந்திரி இருந்தார்ல, ஆமாம், அவர் என்னை சுதந்திரம் அடைஞ்ச உடனே மந்திரியாக பதவி ஏற்றவுடனே கார் எடுத்துன்னு என் வீட்டுக்கு தான் வந்தார். ஐயா நீங்களாம் போட்ட பிச்சையில் தான் ஐயா நாங்களாம் மந்திரி ஆகிறோன்னு சொன்னார். அப்புறம் அதனால் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி ரூட்டில் எனக்கு 5 பஸ்ஸு போட்டு தரேன்னாரு. தங்க முட்டை விடுற ரூட் யாது அப்படின்னு இந்த பையன். ஆமாம் தம்பி, ஆனால் நான் ரொம்ப மௌனமாக அதெல்லாம் மறுத்துட்டேன், வேணான்னு சொல்லிட்டேன். அதே பிரச்சனை தான், செஞ்ச வேலைக்கு கூலி வாங்குற மாதிரி. சரி, இவ்வளவு சொல்கிற நீங்கள், சரி ஏன் ஃபரூக் உங்களுக்கு இவ்வளோ செய்யணும்? ஏன்னா நான் கடை நடத்தினுக்கும் போது ஃபரூக் எங்கள் கடையில் டீ வாங்கிட்டு வந்த பையனாக இருந்தான். இந்தியா சுதந்திரம் அடையும் போது அவன் மினிஸ்டர் ஆகிட்டான். இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் பென்ஷன் வாங்கினீங்க? முக்கியமான கேள்வி இல்லை. இவ்வளோ எத்திக்ஸ் பார்க்குறீங்களே, இப்போ பென்ஷனுக்கே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கூடாது. அப்பொழுது அந்த மனிதன் சொல்வான், ஒன்றும் இல்லை தம்பி, இந்திய சுதந்திரத்துக்காக போராடின ஒரு தியாகி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிறான் என்கிற செய்தி உலகத்தின் காதுகளுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக நான் பென்ஷன் வாங்கினேன். ஆனால் இன்றைக்கு என் பையன் வேலைக்கு போயிட்டான், அதனால் எனக்கு பென்ஷன் வேண்டாம் என்று சொல்வான். அந்த கதையை பிரபஞ்சன் அதோடு முடிக்க மாட்டார். வீட்டுக்கு வருவார் அவர். மருமகனும் மகனும் பேசிக்கொள்வார்கள். ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய மகனின் பெயர் காந்தி. அவன் மத்தியானம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு பொண்டாட்டி சொல்ல, எங்கே கிழவனை காணாம் என்று கேட்பான். எத்தனை சொல்லியும் கேட்கலைங்க, அது பென்ஷன் வேணான்னு எழுதி கொடுக்க போயிருங்க என்று மருமகள் சொல்வாள். அந்த பையன் சொல்லுவான், ரஸ்தையும் கட் பண்ணு, வெறும் கஞ்சி ஊற்று என்று சொன்னான் காந்தி என்று அந்த கதை முடியும். நம்மளே ஒரு சிறுகதை என்பது வெறும் சிறுகதையா? அது நம்முடைய வாழ்க்கையை, நாம் கடந்து வந்த பாதையை, நாம் சரியாக தான் இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் என்கிற கேள்வியை மறுபடியும் நம் முன்னால் முன்வைக்கிறது. இப்போ திருநெல்வேலி என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. எனக்கெல்லாம் திருநெல்வேலினா சத்தியமாக அல்வா என்கிற ஞாபகம் ஒருபோதும் வராது. நாம் எல்லாத்தையும் தின்ற விஷயங்களால் அடையாளம். ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா, மணப்பாறைன்னா முறுக்கு. திருநெல்வேலி மண்ணில் கால் வைக்கும்போதே இங்கே தானடா அந்த மகத்தான புதுமைப்பித்தன் வாழ்ந்தான், இதுக்கு பக்கத்தில் தானடா கி ராஜநாராயணன் இருந்தார், அங்கே தானே கு அழகிரிசாமி இருந்தார். ஒரு வெள்ளரி பிஞ்சு ரோட்டில் கடந்ததுக்காக சாத்தூருக்கும் விருதுநகருக்கும் இடையில் அந்த வெள்ளரி பிஞ்சை எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் மனப்போராட்டம் நடந்தது இந்த ரூட்டில் தானே என்கிற 1000 விஷயங்கள் ஒரு வாசிப்பாளனுக்கு மட்டும் வரும். ஏன் நீங்கள் எல்லாம் லாயர்ஸு, உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு தொழில் லாயர்ஸ் தொழில். ஏன் இலக்கியம் தேவைப்படுகிறது, ஏன் வாசிப்பு தேவைப்படுகிறது என்றால், வாசிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை தினம் தினம் கழுவி 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 சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ திருநெல்வேலியில் நான் உங்களுக்கு ஒரு பெயரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால், அந்த மகத்தான எழுத்தாளனுடைய பெயர் கூட அப்புறம் இருக்கட்டும், அவர் என்ன வேலை பார்த்தாரு என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள். இந்த ஊரில் ராமச்சந்திரன் என்கிற சொந்த பெயரோடு ஒருவர் எழுதினார். அவர் ஒரு வக்கீல் குமஸ்தாவாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். வக்கீலால் கடைசியில் ஆகவே இல்லை. வண்ணநிலவன் என்கிற பின்னால் அவருக்கு பெயர் பேரும் புகழும் அவ்வளோ பெரிய பாராட்டுகளை அவர் எழுதின ஸ்கிரிப்டில் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாரு. இப்போது சொல்லுங்கள், ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சேர்ந்து உங்கள் படத்தில் நடிச்சுக்கிறாங்க,
இவ்வளவு புகழ், இவ்வளவு பாராட்டு, இவ்வளவு இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு உங்களுடைய படைப்புகள் இருக்கிறது. அவர் சொல்கிறார், இதையெல்லாம் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கொள்ளட்டும், எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் இன்றைக்கும் அந்த வக்கீல் குமஸ்தா வேலையும் அல்லது இதையெல்லாம் யாராவது எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பியூன் வேலை போட்டு கொடுத்தால் இதை விட நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று வண்ணநிலவன் என்கிற அந்த ரைட்டர் வந்து எனக்கு திருநெல்வேலி என்றால் வண்ணநிலவன், எனக்கு திருநெல்வேலி என்றால் புதுமைப்பித்தன், அப்படி நூற்றுக்கணக்கான இலக்கியவாதிகளை எங்கள் மண்ணிலலாம் யாருமே இல்லை சார். நான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வரேன். எங்கள் லேண்ட்ஸ்கேப்பை எடுத்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற 100 படைப்பாளி கூட அங்கே கிடையவே கிடையாது. அப்படியான எங்களுக்கான அந்த பெருமிதங்களே கிடையாது. அங்கே ஒரே ஒரு ஆள் இருந்தார், ராஜேந்திர சோழன் பேர். நாளைக்கு தான் அவருக்கு 81வது பிறந்த நாள் விழாக்கள்லாம் நடக்குது. அவர் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே பெருமிதம். இவ்வளவு படைப்பாளிகளை வச்சுருக்கிறீங்களே, எங்ககிட்ட ஒருத்தவங்க கூட இல்லையேன்ற ஆதங்கம் தான். இதை தான் நான் மறுபடியும் அப்படி சொல்கிறேன். அப்படி திருநெல்வேலிக்காரங்களை பார்த்தாவே பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு இலக்கியவாதி எதுக்கு? திருநெல்வேலிக்காரங்களை பார்த்தாவே எங்களுக்கு பொறாமையாக இருக்கும். இவ்வளவு படைப்பாளிகள் இருக்கிறாங்களே, எங்ககிட்ட ஒருத்தம் கூட இல்லையே. ராஜேந்திர சோழன் வந்து இப்பயும் சொல்கிறேன், இந்த மீட்டிங்லையும் சொல்கிறேன், வண்ணதாசன், வண்ணநிலவன், அப்படி நீங்கள் நிறைய படைப்பாளிகளை அடுக்குனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமும் சளைக்காத ஒரு ஒரே அப்புறம் பொதிய வெறுப்பன்னு ஒருத்தர் வந்து என்னோட ஒரு ஃபைட் பண்ணார். அதில் நீங்கள் வந்து எப்படி திருநெல்வேலிக்காரங்களை பார்த்தாவே பொறாமையாங்க, எங்கிட்ட ஒரே ஒரு ஆள் தான் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அது வந்து திருநெல்வேலியை பற்றி பெருமிதமாக சொன்னது தான். நான் எங்கேயும் எந்த இலக்கியவாதியும் ஒரு வரி கூட தாழ்த்தி பேசுனதே இல்லை சார். இவங்களாம் என்னுடைய ஆசான்கள். வண்ணதாசன், நான் எதுக்கு வந்து இங்கே திருநெல்வேலிக்காரங்களை வந்து இங்கே வண்ணநிலவன் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இன்னொரு மீட்டிங்கில் போய் வண்ணநிலவன் நான் வந்து ரொம்ப ஒரு படிக்கீட சொல்ல போகிறேன். அவரெல்லாம் வந்து என்னுடைய சைல்டுஹுட் காலத்திலேருந்து என்னுடைய ஆதர்சங்களில் ஒருத்தர். ஒரு வேளை நீங்கள் சொன்ன மாதிரி வாய் தவறி கூட பொறாமையாக இருக்கிறது அப்படின்றதுக்கு பதில் பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கலாம். அது ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஆனால் அந்த பெருமிதத்தை தான்